கடையிலேருந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாங்கி இப்படி ஒரு துணியில் போட்டு காற்று போக நல்லா பரப்பி வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ நைட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. கிச்சனை வந்து நீட் பண்ணணும். நாளைக்கு ஃப்ரைடே. அடுப்பெல்லாம் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கரப்பான்பூச்சி வந்து நிறைய வருதுங்க. ஏன்னா மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கனால கப்போர்டு வந்து மூடியே இருக்கனால கரப்பான்பூச்சி வருது. அதுக்காகவே இந்த ஹிட் ஜெல் வந்து வாங்கி அடிக்கடி வச்சுருவேன். இது வைக்கிறதுனால அந்தளவுக்கு வரதில்லை. ஸோ இப்போ வந்து இதை வந்து எல்லா ஷெல்ஃப்லேயும் வைக்க போகிறேன். அதுக்காகவே இந்த மூடிஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுப்பேன். இந்த வாட்டர் பாட்டில் வந்து தூக்கி போடுறோன்னா அதோடைய மூடி இருக்கும் இல்லையா, ஸோ அதை தூக்கி போடாமல் வாட்டர் பாட்டில் மட்டும் தூக்கி போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மூடியை நான் சேர்த்து வச்சு இந்த இதுக்காகவே நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். இந்த கரப்பான்பூச்சிக்காகவே இந்த மாதிரி வைக்கிறப்போ அவ்வளோவா கரப்பான்பூச்சி வரதில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த சிங்க்கை மட்டும் வாஷ் பண்ணணும். இந்த சைடில் க்ளீன் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டு சிங்க்கில் இந்த மாதிரி சபீனா போட்டுட்டு ஃபுல்லாக டெய்லியுமே வந்து நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு தான் படுப்பேன். அப்புறம் அந்த குழியில் வந்து லைசால் ஊற்றிட்டு தான் நான் வந்து நீட் பண்ணுவேன். இதுக்காகவே நான் வந்து இதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன் தேய்க்கணுன்ட்டு. பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தனியாகவும் சிங்க்கு வாஷ் பண்ணுறதுக்கு தனியாகவும் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு படுத்தா தான் நல்லா இருக்கும். மறுநாள் வந்து க்ளீனாக இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து சமையல் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். சிங்க்கையும் பார்த்திங்கன்னா நல்லா சபீனாலாம் போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.